ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா லேக், டேட்டா ஃப்ளோ, டேட்டா ஸ்ட்ரீம். ஸோ டேட்டா லேக்னா என்ன, டேட்டா ஃப்ளோனா என்ன, டேட்டா ஸ்ட்ரீம்னா என்ன, இதோடைய பர்பஸ் என்ன, இது ஏஇபியில் எப்படி ஃபிட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த 3 கான்செப்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா லேக். ஸோ டேட்டா லேக்குங்கிறது உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே அர்த்தம் இருக்குது. லேக்னா ரிவர். ஸோ ரிவரில் வந்து உங்களுக்கு தண்ணி எப்படி வந்துக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி இந்த டேட்டா லேக்கில் வந்து டேட்டாஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டேட்டா வந்து ரா டேட்டாவாக இருக்கலாம், ப்ராசஸ்டு டேட்டாவாக இருக்கலாம், ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருக்கலாம், அல்லது அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருக்கலாம். இந்த மாதிரி வர்ற டேட்டா எல்லாத்தையும் இது ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து லார்ஜ் லெவல் ஆஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. அது போக லாங் டேர்ம் யூஸ்க்கு நம்ம இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காக இந்த டேட்டா லேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா லேக்கோடைய மெயின் பர்பஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனெண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனலைசிஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா லேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஎம்எல் டேட்டா மாடலிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த டேட்டா லேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டேட்டாவை கொரி பண்ணி பார்க்கணும் அல்லது ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அங்கேயும் இந்த டேட்டா லேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஇபியில் ஒரு 360 டிகிரி யூனிஃபைடு ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரா டேட்டா, ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, ப்ராசஸ்டு டேட்டா, இதெல்லாம் வச்சு ஒரு யூனிஃபைடு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா லேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கீமாவில் அப்ளை ஆகி அந்த டேட்டா செட்டில் இருக்க டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த டேட்டா யூஸ் பண்ணலை அப்படின்னா ஆன் ரீட் ஸ்கீமா பேசிஸில் இந்த டேட்டா வந்து டேட்டா லேக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்க. டேட்டா பேஸில் வந்து நம்ம டேட்டா டைப்பு, ஆப்ஜெக்ட்டு, இது மாதிரி நிறையா கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ஸ்ட்ரக்சர்டு இதாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் அதிகமாக செலவு பண்ணணும். பட் இந்த டேட்டா லேக்கில் நம்ம ரா டேட்டாவும் இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் வந்து அதிக லெவலில் சப்போர்ட் பண்ணும். அதாவது வால்யூம்ஸ் வந்து ஹை லெவலில் சப்போர்ட் பண்ணும். பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து டீப்பாக அனலிட்டிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப இன்டெப்த் லெவலாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அனலிட்டிக்ஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த டேட்டா லேக் வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எப்படி ஏஇபியில் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த டேட்டா லேக்கில் எக்ஸ்டிஎம் டேட்டா செட்ஸ்ன்னு இருக்குது. அந்த எக்ஸ்டிஎம் டேட்டா செட்ஸில் வந்து நம்ம அந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா லேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஹேவியரல் ஈவெண்ட்ஸ் லைக் ரியல் டைம் ஈவெண்ட்ஸ்னு உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில் ரியல் டைமாக நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிஆர்எம்மில் உள்ள டேட்டாவை வந்துட்டு நம்ம அந்த டேட்டா லேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஆட்ரிபியூட்ஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம அந்த டேட்டா லேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபைல் இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க, லைக் சிஎஸ்வி ஃபார்மேட்டில் ஒரு தேர்ட் பார்ட்டி டேட்டா, அந்த மாதிரி டேட்டா நீங்கள் வந்து ஏஇபியில் இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டாவும் இந்த டேட்டா லேக்கில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரீம். ஸோ டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னா, ரியல் டைமில் ஈவெண்ட் ஃப்ளோ என்ன நடக்குது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து கண்டினியூஸாக ரியல் டைம் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம டிஜிட்டல் சிஸ்டமில். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு யூஸர் உள்ளே போவார், அந்த வெப்சைட்டை பார்ப்பார், அதில் உள்ள ஒரு ப்ராடக்டை வியூ பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த கார்ட்டில் ஆட் பண்ணுவார், நெக்ஸ்ட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுவார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈவெண்ட், ரியல் டைம் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் எல்லாம் நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்ன நடக்குது, அந்த ஃப்ளோ, அந்த கஸ்டமருடைய டச் பாயிண்ட்ஸ் வந்து எந்த பேசிஸில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா, லைவாக ஒரு கஸ்டமரோடைய ஆக்ஷன்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். ரியல் டைமாக ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரியல் டைமாக அந்த ப்ரொஃபைல் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரீம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கஸ்டமருக்கு அந்த அப்டேட் பண்ணுறோம்ல, அந்த டேட்டா பேசிஸில் இமீடியட்டாக பர்சனலைசேஷன் கான்டென்ட் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அடோபி டார்கெட் யூஸ் பண்ணி பர்சனலைஸ்டு ஒரு ப்ராடக்டையோ இதையோ வந்து நம்ம சஜஷன் லிஸ்ட்டில் நமக்கு காட்டலாம் அந்த வெப்சைட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரியல் டைமாக ஒரு ஜேர்னி க்ரியேட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்
கார்ட்டில் ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இம்மீடியட்டாக அவருக்கு வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணுறோம்ல, ஆஃப்டர் ஒரு 30 மினிட்ஸ் பார்ப்போம், 45 மினிட்ஸ் பார்ப்போம். அவர் இன்னும் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா அவருக்கு ஒரு மெயில் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரியான ரியல் டைம் ஈவெண்ட் ஜேர்னி வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்கும் இந்த டேட்டா ஸ்ட்ரீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு யூசர் வந்து ப்ராடக்டை கிளிக் பண்ணுறது, ஒரு பேஜ் பார்க்குறது, கார்ட்டில் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணுறது, இது மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல் டைம் ஈவெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கையில் இது வந்து ரியல் டைமாக நடக்கிற ஈவெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் ஹை ஃப்ரீக்குவன்சி லெவல் டேட்டா நமக்கு இதில் கேப்சர் பண்ணலாம் டேட்டா ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி. அதுக்கடுத்து இது ஈவெண்ட் ட்ரிவன் பேசிஸ், ஆல்ரெடி சொன்னேன்ல பிஹேவியரல் பேசிஸ் டேட்டா கேதர் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் இது வந்து டைம் சென்சிட்டிவ். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸில் உங்களுக்கு எல்லா டேட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு ஏஇபியில் அவைலபிள் ஆகிறதுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது எப்படி ஏஇபியில் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, வெப் அண்ட் மொபைல் எஸ்டிகே, அதுக்கடுத்து நீங்கள் ஏபிஐயில் பண்ணுற ஸ்ட்ரீமிங் இன்ஜெக்ஷன் பேட், அதுக்கப்புறம் எட்ஜ் நெட்வொர்க்குங்கிறது இருக்கிறதுலையே இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு டேட்டா ப்ராசஸிங் இது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் ஏஇபி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா ஸ்ட்ரீம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ. ஸோ டேட்டா ஃப்ளோங்கிறது வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் டேட்டாவை பற்றி பேசுகிறது தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 பர்சன் இருக்கார் அப்படின்னா அவர் நம்ம பிஸ்னஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகுறாரு, ஒரு சிஸ்டத்துலேருந்து அனதர் சிஸ்டத்துக்கோ, அது வந்து நம்ம ப்ரீடிஃபைன்டு பைப்லைனாக இருக்கலாம், அல்லது அந்த கஸ்டமருடைய ஓன் பைப்லைனாகவும் இருக்கலாம். அதாவது அவங்க விருப்பப்பட்ட இதில் போகிற மாதிரி இருக்கலாம். அது வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சன் போவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் பாருங்கள். இப்போ வந்து டேட்டா ஃப்ளோ, நான் வந்து ஒரு வெப்சைட்க்கு விசிட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. விசிட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது, கான்டாக்டஸ் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் அந்த கான்டாக்டஸ் ஃபார்மில் வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி கேட்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அந்த கான்டாக்டஸ் ஃபார்மில் இருக்கிற இதில் வச்சு எனக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10% ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருது. ஸோ அந்த ஆஃபர் கோடை வச்சு நான் போய் வெப்சைட்டில் போய் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணோன்னே எனக்கு இப்போ அந்த அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு யூஸராக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது நடந்திருக்கு. பட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து இது ப்ரீடிஃபைன்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைக் அவர் வந்து ஒரு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு 10% ஆஃபர் கொடுக்குறோம், மெயில் போகுது, அதை கிளிக் பண்ணி அவர் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து ப்ரீடிஃபைன்டாக நம்ம ஒரு பைப்லைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேசிஸில் போனார் அப்படின்னா இது வந்து ப்ரீடிஃபைன்டு பைப்லைன். பட் அந்த கஸ்டமர் வந்து அந்த மெயில் பார்க்கல, அவர் வந்து வேறு ஒரு ப்ராடக்டை பார்த்துருக்காரு, அது பிடிச்சிருக்கு, அவர் ஃபுல் அமௌண்ட் கட்டி பே பண்ணிட்டாரு அப்படின்னா இது வந்து டேட்டா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிருக்கு. பட் அந்த கஸ்டமருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கைஸ், ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து கஸ்டமருடைய டச் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா பிஸ்னஸையுமே நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ இகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வெப்சைட் விசிட் பண்ணுறது, ப்ராடக்ட் பார்க்குறது, ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணுறது, அதுக்கடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து 3 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது, 5 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது, அடுத்து அவங்களுக்கு லாயல்ட்டி ப்ரோக்ராம் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ சேம் லைக் எல்லா பிஸ்னஸ்லேயும் அந்த டேட்டா வந்து எப்படி ட்ராவல் ஆகணும் ஒரு சிஸ்டத்துலேருந்து அனதர் சிஸ்டத்துக்கு, அதை வந்து ப்ரீடிஃபைண்டாகவும் நம்ம இந்த கஸ்டமர் டச் பாயிண்ட் பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணலாம். அல்லது டேட்டா எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஃபர்ஸ் அண்ட் அந்த அந்த கஸ்டமரோட ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க டேட்டா ஃப்ளோ. இப்போ பர்பஸ் பார்த்திங்கன்னா, இப்போ ஏஇபியில் வந்து சோர்ஸஸ்ன்னு நான் ஆல்ரெடி ஏஇபி ஓவர்வியூ வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ 20+ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சோர்ஸஸ்லேருந்து வர்ற டேட்டா வந்து ஏஇபியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஒரு சிஸ்டத்துலேருந்து அனதர் சிஸ்டத்தில் நம்ம டேட்டா வந்து ட்ராவல் ஆகி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்சைடு ஏஇபிலையுமே அந்த
டேட்டா காம்பனண்ட்ஸை அனதர் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒரு டேட்டா வந்து இந்த ஏஇபியில் க்ரியேட் பண்ண ஆடியன்ஸையோ ப்ரொஃபைலையோ வந்து டெஸ்டினேஷன்ஸ் கனெக்ட் பண்ணி அடோபி டார்கெட்டுக்கோ அடோபி காமர்ஸ்க்கோ நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஒன் செட் ஆஃப் டேட்டா ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு பைப்லைன், அதாவது ப்ரீடிஃபைன்டு பைப்லைன் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் கிடையாது, இதில் வந்து ஆக்சுவல் டேட்டா கிடையாது. இது வந்து ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு ரோட் மேப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் வந்து இந்த டேட்டா ஃப்ளோ. அதாவது இங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு நீ எங்கே போகணும், அதுக்கடுத்து நீ எங்கே போகணும், அந்த ரூட்டை வந்து நம்ம போட்டு கொடுக்குறது தான் இந்த டேட்டா ஃப்ளோ. ஸோ ஒரு மேப்பிங்னா எந்த டேட்டா, இப்போ ஃபஸ்ட் நேம்னு இருக்குது, நான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் ஃபஸ்ட் நேம்ங்கிற ஆட்ரிபியூட்டில் இந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகணும். ஸோ இந்த டேட்டா இந்த ஆட்ரிபியூட்டில் இந்த டேட்டா டைப்பில் இது ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு பேரும் டேட்டா ஃப்ளோ. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது வந்து ஸ்கெடியூல் பண்ணி, இப்போ டெய்லி பேட்ச் கேம்பெயினாக இருந்துச்சுன்னா ஸ்கெடியூல் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி அந்த டேட்டா ஃப்ளோ அப்டேட் ஆகலாம். அல்லது ரியல் டைமாக இருந்துச்சுன்னா ரியல் டைமில் அந்த டேட்டா ஃப்ளோ அப்டேட் ஆகலாம். லைக் அந்த டேட்டா வந்து அந்த ஸ்கீமாவில் அந்த டேட்டா செட்டில் அப்லோட் பண்ணுறது. ஸோ இதுக்கு பேர் தான் கைஸ் டேட்டா ஃப்ளோ, அந்த மேப்பிங், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்கெடியூல்ஸ். அதுக்கப்புறம் இது ஏஇபியில் எப்படி ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ சிஆர்எம்லேருந்து ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா பேட்ச் இன்ஜெக்ஷன், அதாவது சிஎஸ்வி ஃபார்மெட்டில் நம்ம ஒரு டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது டேட்டா லேக்கு டேரெக்டாக போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ. டேட்டா வந்து சிஆர்எம்லேருந்து சிஎஸ்வி ஃபார்மெட்டில் டேட்டா லேக்கில் ஏஇபியில் ஸ்டோர் ஆகுது. வெப்சைட்லேருந்து ஸ்ட்ரீமிங் இன்ஜெக்ஷன் மூலமாக, அதாவது வெப்எஸ்டிகே மூலமாக அந்த டேட்டா வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகுது ஏஇபியில். ப்ரொஃபைல்லேருந்து ஏஜேஓ ப்ரொஃபைல் க்ரியேட் ஆனது ஏஇபியில், பட் ஏஇபியிலேருந்து ஏஜேஓக்கு போய் ஏஜேஓவில் அந்த ப்ரொஃபைலை நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு இமெயிலோ எஸ்எம்எஸோ சென்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு ஏஇபியில் இருக்க டேட்டா வந்து நம்ம ஆட் பிளாட்ஃபார்ம்ஸ், எக்ஸாம்பிளுக்கு மெட்டா, கூகுள் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பேனர் ஆட் அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இதுதாங்க டேட்டா ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு அந்த 3 கான்செப்ட்டுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, டேட்டா லேக்குங்கிறது டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது. டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னா ரியல் டைமாக நடக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி சிஸ்டம்க்கு வருது அப்படிங்கிறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரீம். டேட்டா ஃப்ளோங்கிறது அதோடைய பாத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது, அதோட ரோட் மேப் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஒரு சிஸ்டத்துக்கும் இன்னொரு சிஸ்டத்துக்கும் அந்த டேட்டா எப்படி போகுது, எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதோட ரூட் என்ன, அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது டேட்டா ஃப்ளோ. ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.